ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரித்திலிருந்து அத்தியாயம் 33. உதியின் பெருமை. தேல்கடி பிளேக் வியாதிகள் குணமாக்கப்படுதல். ஜாம்னேர் அற்புதம். நாராயண் ராயின் வியாதி. பாலாபுவா சுதார். அப்பா சாஹிப் குல்கர்னி. ஹரிபாவ் ஹார்னிக். சென்ற அத்தியாயத்தில் குருவின் பெருமையை பற்றி நாம் விவரித்தோம். இந்த அத்தியாயத்தில் உதியின் பெருமை பற்றி விளக்குவோம். முன்னுரை. இப்போது பெரும் ஞானிகளின் முன் தலை தாழ்த்தி வணங்குவோம். அவர்களின் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வைகளே மலை போன்ற பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்தில் உள்ள தீய கரைகளை நீக்கி சீர்படுத்துகிறது. அவர்களின் சாதாரண பேச்சே நல்ல உபதேசத்தை அளித்து நமக்கு அழியாத இன்பத்தை நல்கிறது. இது எங்களுடையது, அது உங்களுடையது என்று பாகுபாடு அவர்கள் மனதில் எழுவதே இல்லை. அவர்களது கடனானது இப்பிறவியிலும் இனி வரும் பிறவியிலும் நம்மால் திருப்பிக் கொடுக்கப்பட போவதில்லை. உதி. பாபா அனைவரிடமிருந்து தர்ஷினியை பெற்றார். இவ்வாறாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்து அவர் பெருமளவு தர்மத்திற்கும் மீதியை விறகு வாங்குவதற்கும் செலவழித்தார். அவர் எப்போதும் எரியவிட்டு கொண்டிருந்த துணி என்ற புனித நெருப்பில் விறகை இட்டார். நெருப்பிலிருந்து வரும் சாம்பலானது உதி என்று அழைக்கப்பட்டது. பக்தர்கள் சீரடியை விட்டு புறப்படும் சமயத்தில் இந்த உதியானது தாராளமாக விநியோகிக்கப்பட்டது. இந்த உதியினால் பாபா குறிப்பிடுவது அல்லது உபதேசிப்பது என்ன? இப்பிரபஞ்சத்தில் காணப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் சாம்பலை போன்று நிலையற்ற பொருள் என்பதே. பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடம்பானது அவர்களின் எல்லா இன்பங்களையும் தூய்த்து முடித்து ஓய்ந்த பின்னர் சாம்பலாக்கப்படும். அவர்களின் உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டவே பாபா உதியை வணங்குகிறார். பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்றும் தந்தை தாய் மகன் இவர்கள் யாவரும் உண்மையிலேயே நம்முடையவர் அல்ல என்றும் இதனால் உபதேசித்தார். இவ்வுலகத்துக்கு நாம் தனியாக வந்தோம், தனியாகவே உலகை விட்டு போக வேண்டும். உதி பலவிதமான உடல் மன நோய்களை குணப்படுத்தியது என்பது அறியப்பட்டது. இப்போது கூட அறியப்பட்டு கொண்டிருக்கிறது. நித்திய வஸ்துகளை பகுத்துணரும் விவேகம் மற்றும் அந்நிய வஸ்துகளின் பற்றின்மை முதலியன தத்துவங்களை பாபா அவரது உதி தர்ஷனைகளின் மூலம் அடியவர்களின் காதுகளின் ஓத விரும்பினார். முன்னது விவேகத்தையும் பின்னது பற்றின்மையும் நமக்கு அறிவுறுத்தியது. இவ்விரண்டும் நம்மிடத்தில் இருந்தாலொழிய நாம் இச்சம்சார சாகரத்தை கடக்க முடியாது. எனவே பாபா தர்ஷனையை கேட்டு பெற்றார். அவர்கள் விடை பெறும்போது உதியை பிரசாதமாக அளித்து அதை அவர் நெற்றியிலிட்டு தமது வரம் நல்கும் கரத்தை அவர்கள் தலைமீது வைத்தார். பாபா மகிழ்வான மனநிலையில் இருக்கும்போது ஆனந்தமாக பாடுவார். அத்தகைய ஒரு பாட்டு உதியை பற்றியதாகும். உதி பாடலின் பல்லவி இவ்வாறானது. நமதே ராம் ஆவோஜி ஆவோஜி உதி யாங்கி ஹோனியா லாவோஜி லாவோஜி. ஓ விளையாட்டு ராமா, வாரும் வாரும், உங்களுடன் உதி மூட்டைகளை கொண்டு வாரும் வாரும். பாபா இதனை மிகுந்த தெளிவாக இனிமையான குரலில் பாடுவது வழக்கம். உதியை பற்றிய ஆன்மீக குறிப்பான சொல்லப்பட்ட பொருள் இவ்வளகே. அதற்கு தன்னுடையதான லௌகீக தனிமுறை சிறப்புடைய கூட உண்டு. உதி ஆரோக்கியம், சுபிட்சம், கவலையிலின்று விடுதலை மற்றும் பல லோகாயத லாபங்களை அளித்தது. எனவே நமது ஆன்மீக லௌகீக லட்சியங்களை எய்த நமக்கு உதவுகிறது. உதி பற்றிய கதைகளை நாம் இப்போது தொடங்குவோம். தோல்கடி. நாசிக்கை சேர்ந்த நாராயண் மோதிராம் ஜெனி என்பவர் பாபாவின் ஒரு அடியவர். அவர் ராமச்சந்திர வாமன் மோட என்ற பாபாவின் மற்றொரு அடியவர்களின் கீழ் வேலை பார்த்து வந்தார். ஒருமுறை அவர் தமது தாயாருடன் சென்று பாபாவை பார்த்தார். அப்போது பாபா அவளிடம் அவரது மகன் இனிமேல் வேலை செய்யக்கூடாதென்றும் சுய வியாபாரம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். சில நாட்களுக்கு பின் இவ்வுரை உண்மையானது. நாராயண் ஜெனி வேலையை விட்டுவிட்டு ஆனந்தாஸ்ரம் என்ற தங்கும் விடுதியை ஆரம்பித்தார். அது செழிப்பாக வளர்ந்தது. ஒருமுறை இந்த நாராயண் ஜெனியின் நண்பர் ஒருவரை தேள் கடித்தது. அதனால் ஏற்பட்ட வலி தீவிரமானது, தாங்கிக் கொள்ள முடியாதது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் உதி மிகவும் பலனுள்ளது. வலிக்கும் இடத்தில் அது தடவப்பட வேண்டும். எனவே நாராயண் உதியை தேடினார், ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்னர் அவர் பாபாவின் படத்தின் முன் நின்று பாபாவின் உதியை வேண்டி அவர் நாமத்தை ஜெபித்து
பாபாவின் படத்தின் முன்னால் புகைந்து கொண்டிருக்கும் ஊதுபத்தியின் சாம்பலிலிருந்து ஒரு சிட்டிகை எடுத்து அதை பாபாவின் ஊதியாக நினைத்து கொண்டு வலிக்கும் இடத்திலும் கடிவாயிலும் தடவினார். அவர் விரலை எடுத்து உடனேயே வலி மறைந்து விட்டது. இருவருமே உணர்ச்சி வசப்பட்டு பெருமகிழ்ச்சியுற்றனர். நெருக்கடி பிளேக் வியாதி. ஒருமுறை பாந்திராவில் உள்ள அடியவர் ஒருவர் வேறோர் இடத்தில் உள்ள தனது மகள் நெறிக்கட்டும் பிளேக் வியாதிகளை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். எனவே அறிந்தார் அவரிடம் உதி இல்லை. எனவே அவர் ராணா சாஹிப் சாந்தோர்களிடம் அதை அனுப்பும்படி விஷயத்தை தெரிவித்தார். ராணா சாஹிப் தனது மனைவியுடன் கல்யாணுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது தானே ரயில் நிலையத்தில் அருகில் உள்ள ஒரு சாலையில் விஷயத்தை கேள்விப்பட்டார். அப்போது அவரிடம் உதி இல்லை. எனவே அவர் தரையிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து பாபாவை தியானம் செய்து அவரது உதவியை தொழுது வேண்டிக் கொண்டு அருகில் இருந்த தனது மனைவியின் நெற்றியிலிட்டார். அடிவர் இவர்களுக்கெல்லாவற்றையும் கண்டார். பின்பு அவர் தமது மகள் வீட்டுக்கு சென்றபோது 3 நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தனது மகள் தானே ரயில் நிலையத்தருகில் ராணா பாபாவை வேண்டிக் கொண்ட அதே சமயத்திலிருந்து குணமடையலானார் என்பதனை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஜாம்னேர் அற்புதம். சுமாராக 1904 to 5 ஆண்டில் ராணா சாஹிப் சாந்தோர்கர் சீடையிலிருந்து 100 மைல்களுக்கு அப்பால் உள்ள காந்தேஷ் ஜில்லாவில் உள்ள ஜாம்னேரின் மம்லதாராக இருந்தார். அவரது மகளான மைனா தாயி கருவுற்று பிரசவிக்க இருந்தாள். அவளது பிரசவம் மிகவும் கஷ்டமாகி 2-3 நாட்களாக பிரசவ வேதனைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ராணா சாஹிப் எல்லாவித பரிகாரங்களையும் செய்து முயற்சித்தும் பலனில்லை. அவர் பாபாவை நினைவு கூர்ந்து அவரின் உதவியை தொழுது வேண்டினார். அப்போது சீரடியில் பாபு ஹிர்புவா என்ற பாபா கூப்பிடும் ராம் ஹிர்புவா என்பவர் காந்தேசினிலுள்ள தமது சொந்த ஊருக்கு போக விரும்பினார். பாபா அவரை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு போகும் வழியில் உள்ள ஜாம்னேரில் சிறிது தங்கி ஓய்வெடுத்து கொண்டு செல்லுமாறும் ராணா சாஹிப்பிடம் உதியையும் ஆரைத்தையும் அளிக்கும்படியும் சொன்னார். ராம் ஹிர்புவா தன்னிடம் 2 ரூபாய்கள் தான் இருப்பதாகவும் ஜல்காவன் வரையில் உள்ள ரயில்வே கட்டணத்துக்கு மட்டுமே இது போதுமானது என்றும் ஜல்காவனில் இருந்து 30 மைல் தூரத்தில் உள்ள ஜாம்னேர் வரை போவது தம்மால் இயலாது என்றும் கூறினார். அதற்கு பாபா எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுமானால் அவரை கவலைப்பட வேண்டாம் என்று உறுதியளித்தார். பின்னர் மாதவ் அட்கரால் புனையப்பட்ட புகழ்பெற்ற ஆராய்ச்சி பாடலை ஷாமாவிடம் எழுத சொல்லி அதன் பிரதியை உதவியுடன் ராம் ஹிர்புவாவிடம் கொடுத்து ராணா சாஹிப்பிடம் கொடுக்கும்படி கூறினார். பின்னர் ராம் ஹிர்புவா பாபாவின் மொழிகளை நம்பி சீரடியை விட்டு புறப்பட்டு ஜல்காவனை அதிகாலை 2 மணியளவில் அடைந்தார். அப்போது அவரிடம் 2 அணாக்கள் தான் மீதியிருந்தன. மிகவும் நெருக்கடி நிலையில் இருந்தார். அவரது பெரும் சுமை தனியுறும் வகையில் யார் சீரடியில் சேர்ந்த பாபு ஹிர்புவா என்ற யாரோ கூப்பிடுவது கேட்டது. பின்னர் அவர் அவனிடம் சென்று தாமே பாபு ஹிர்புவா என்று கூறினார். தாம் ராணா சாஹிப்பிடமிருந்து வருவதாகவும் அவருடைய வேலையாள் என்றும் கூறி நல்ல ஜோடி குதிரைகளுடன் கூடிய ஒரு பிரமாதமான வண்டியுடன் அழைத்து சென்றார். அவர்கள் இருவரும் அதில் பிரயாணம் செய்தார்கள். வண்டி வேகமாக ஓடியது. அதிகாலையில் அவர்கள் ஓடைக்கரையொன்றை அடைந்தனர். வண்டியொட்டி குதிரைகளை தண்ணீர் குடிக்க அழைத்து சென்றார். பியூன் ராம் ஹிர்புவாவை சிறிது உணவு உட்கொள்ளுமாறு கூறினார். பியூனின் தாடி மீசை இவைகளெல்லாம் ராம் ஹிர்புவா பார்த்துவிட்டும் அவனை முகமதியராக சந்தேகப்பட்டு எவ்வித சிற்றுண்டிகளையும் அவரிடமிருந்து பெற விரும்பவில்லையாயிருந்தார். ஆனால் வேலையாளோ தாம் ஒரு ஹிந்து ஹார்வாலை சேர்ந்த குஷித்ரனி என்றும் ராணா சாஹிப் இந்த சிற்றுண்டிகளை எல்லாம் அனுப்பியிருப்பதாகவும் இதை ஏற்றுக்கொள்வதில் எவ்வித கஷ்டமோ சந்தேகமோ வேண்டியதில்லை என்றும் கூறினார். பின்னர் அவர்கள் இருவரும் சிற்றுண்டி உண்டு மீண்டும் புறப்பட்டனர். பொழுதும் விடியும் போது ஜாம்னேரை அடைந்தனர். ராம் ஹிர்புவா சிறுநீர் கழிக்கச் சென்று சிறு நிமிடங்களில் திரும்பி வந்தார். அப்போது குதிரை வண்டியையும் வண்டியோட்டியையும் காணாது பேச்சற்றலானார். பின்னர் அருகில் உள்ள கச்சேரிக்கு சென்று விசாரித்து மம்லதார் வீட்டில் இருப்பதை அறிந்து கொண்டார். ராணா சாஹிப்பின் வீட்டுக்கு சென்று தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டு
பாபாவின் உதியையும் ஆராய்ச்சியையும் அளித்தார். இத்தருணத்தில் மைனாதாயின் விஷயம் மிக மிக தீவிரமடைந்து வீட்டில் இருந்தோர் அனைவரும் அவளை குறித்து ஆழ்ந்த கவலையுற்றனர். ராணா சாஹிப் தனது மனைவியை அழைத்து உதியை தண்ணீரில் கரைத்து கொடுக்கும்படியும் ஆராய்ச்சியை பாடும்படியும் கேட்டுக்கொண்டார். பாபாவின் உதவி உற்ற சமயத்தில் கிடைத்திருக்கின்றதென அவர் நினைத்தார். சில நிமிடங்களில் பிரசவம் பத்திரமாக ஆனது என்றும் கண்டம் கடந்து போய்விட்டது என்றும் பிரசவ அறையிலிருந்து செய்தி கிடைத்தது. ராம்ஹீர்புவா ராணா சாஹிப்பிடம் பியூன் வண்டி சிற்றுண்டி முதலியவைகளை காண நன்றி செலுத்திய போது ராணா பெருமளவு ஆச்சரியப்பட்டார். ஏனெனில் அவர் ஸ்டேஷனுக்கு ஒருவரையும் அனுப்பவில்லை. சீரடியிலிருந்து எந்த ஆள் வருவதும் அவருக்கு தெரியாது. தானேவை சேர்ந்த திரு பி.வி. தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மாமலதார் இதை பற்றி ராணாவின் புதல்வரான பாபுராவ் சாந்தூர்களிடமும் சீரடியை சேர்ந்த ராம்ஹீர்புவாவிடமும் விசாரித்துவிட்டு தன்னை தானே திருப்திப்படுத்தி கொண்ட பின்பு சாயிலீலா சஞ்சிகையில் ஒரு பகுதி உரைநடையாகவும் ஒரு பகுதி கவிதையாகவும் கொண்ட கட்டுரையில் ஒன்றை எழுதியிருக்கிறார். சகோதரர் பி.வி. நரசிம்மசுவாமியும் மைனா தாயி பாபு சாஹேப் சாந்தோர்கள் ராம்ஹீர்புவா இவர்களிடமிருந்து 1/6/1936, 16/9/1936, 1/12/1936 ஆகிய தேதிகளிலுட்பட்ட வாக்குமூலத்தை பெற்று அடியவர்களின் அனுபவங்கள் பகுதி 3 பதிப்பிற்றிருக்கின்றார். ராம்ஹீர்புவாவின் வாக்குமூலம் கீழ் வருமாறு: ஒரு நாள் பாபா என்னை அவரிடம் அழைத்து உதி பொட்டலம் ஒன்றையும் பாபாவின் ஆராய்ச்சியின் பிரதி ஒன்றையும் கொடுத்தார். அச்சமயம் நான் காண்டேஸ் போக வேண்டியிருந்தது. பாபா என்னை ஜாம்நேர் போகும்படியும் ஆராய்ச்சி பாடலையும் உதியையும் ஜாம்நேரில் ராணா சாஹிப் சாந்தோர்களிடமும் கொடுக்கும்படியும் கூறினார். என்னிடம் இருப்பதெல்லாம் ரூபாய் 2 என்றும் கோபர்காவனிடமிருந்து ஜல்ஹாவன், பின்னர் வண்டியில் ஜல்ஹாவனிடமிருந்து ஜாம்நேர் செல்வதற்கும் அது எங்கனம் போதும் என்று நான் அவனிடம் கேட்டேன். பாபா கடவுள் கொடுப்பார் என்று கூறினார். அன்று வெள்ளிக்கிழமை. நான் உடனே புறப்பட்டேன். மன்மாட் இரவு 7:30 மணிக்கு சென்றேன். பின்னர் ஜல்ஹாவனிலிருந்து காலை 2:45க்கு சென்றேன். அந்த நாட்களின் பிளேக் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஜாம்நேர் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. காலை சுமார் 3 மணியளவில் பூட்ஸ், டர்பன், நல்ல உடைகளுடன் கூடிய ஒரு வேலையாள் என்னிடம் வந்து என்னை வண்டியில் அமர்த்தி ஓட்டி சென்றான். நான் திகிலுடன் இருந்தேன். வழியில் பாகூரில் சிற்றுண்டி உட்கொண்டேன். ஜாம்நேரை நாங்கள் அதிகாலை அடைந்தோம். நான் சிறுநீர் கழிக்கச் சென்று திரும்பிய போது குதிரை வண்டியே காணவில்லை. வண்டிக்காரனும் மறைந்து போனான். நாராயணராவ், பக்தர் நாராயணராவ் பாபா வாழ்ந்திருக்கும் போது 2 முறை அவரை சந்திக்கும் நல்லதிர்ஷ்டம் பெற்றிருந்தார். பாபா காலமான 1918க்கு 3 ஆண்டுகளுக்கும் பின்னர் அவர் சீரடிக்கு வர விரும்பினார். ஆனால் வர இயலவில்லை. பாபாவின் மகா சமாதியான ஆண்டிற்குள் அவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் அவதியுற்றார். எல்லா விதமான சாதாரண சிகிச்சைகளும் அவருக்கு பலன் அளிக்கவில்லை. எனவே பாபாவை அல்லும் பகலும் தியானித்தார். ஒரு நாள் இரவு கனவில் ஓர் காட்சி கண்டார். பாபா நிலவரை ஒன்றிலிருந்து வெளிவந்து அவருக்கு ஆறுதல் அளித்து, கவலைப்படாதே, நாளிலிருந்து நீ குணமடைவாய், 1 வாரத்திற்குள் நன்றாக நடமாடுவாய் என்று கூறினார். கனவில் குறிப்பிடப்பட்ட தினத்திற்குள் நாராயணராவ் பூரண குணமடைந்தார். இப்போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இதுதான். உடல் இருந்ததனால் பாபா வாழ்ந்து கொண்டிருந்தார். உடலை விட்டுவிட்டதனால் இறந்து விட்டாரா? இல்லை. பாபா எப்போதுமே வாழ்கின்றார். ஏனெனில் பிறப்பு இறப்பு என்ற இருமையையும் கடந்தவர் அவர். எவன் ஒருவன் முழு மனதுடன் அவரை நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறான். நமது அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார். எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார். பிரியமுள்ள பக்தனிடத்து தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார். அப்பா சாஹேப் குல்கர்னி. 1917ஆம் ஆண்டு அப்பா சாஹேப் குல்கர்னிக்கு ஒரு வாய்ப்பு நேரிட்டது. அவர் தானேவுக்கு மாற்றப்பட்டு பாலா சாஹேப் பாடையால் அளிக்கப்பட்ட பாபாவின் படத்தை வழிபடத் தொடங்கினார். உண்மையான ஆர்வத்துடன் அவர் வழிபாடு செய்தார். பூ, சந்தனம், நைவேத்தியம் இவைகளை தினமும் பாபாவின் படத்தின் முன் சமர்ப்பித்தார். அவரை நேரில் காணவும் விரும்பினார். இது தொடர்பாக ஒன்றை குறிப்பிடலாம். பாபாவின் படத்தை ஆர்வத்துடன் பார்ப்பதானது அவரை நேரில் காண்பதற்கு சமமாகும். கீழ்வரும் கதை உண்மையை வெளிப்படுத்துகிறது.
பாலா புவா சுதார். பம்பாயை சேர்ந்த பாலா புவா சுதார் என்னும் அருண் தொண்டர் அவர் தம் கடவுள் பற்றி பக்தி மற்றும் பஜனை முதலியவற்றால் நவீன துஹாரம் என்று அழைக்கப்பட்டார். அவர் முதல் முறையாக 1917 சீரடிக்கு வந்தார். பாபாவின் முன்னால் நமஸ்கரித்த போது, பாபா, இம்மனிதரை நான் 4 ஆண்டுகளாக அறிவேன் என்றார். பாலா புவா ஆச்சரியப்பட்டு இதுவே தமது முதல் சீரடி விஜய மாதனால் அஃதெங்கனம் இருக்க முடியும் என்று எண்ணினார். ஆனால் அதை பற்றி தீவிரமாக சிந்தித்த போது 4 ஆண்டுகளுக்கு முன்னர் பம்பாயின் பாபாவின் படத்தின் முன்னர் வீழ்ந்து நமஸ்கரித்து நினைவிற்கு வந்தது. தனக்குள் அவர் ஞானிகள் எத்தகைய நிறை பேரறிவுடையவர்களாகவும் சர்வ வியாபிகளாகவும் இருக்கிறார்கள், தமது அடியவர்களிடம் அவர்கள் எத்தகைய அன்புடன் விளங்குகின்றனர். அவர் தம் புகைப்படத்தின் முன்னால் மட்டுமே நான் பணிந்தேன். இவ்வுண்மை பாபாவால் கவனிக்கப்பட்டது. உரிய தருணத்தில் தமது படத்தை காண்பது நேரில் தம்மை காண்பதற்கு சமமாகும் என்பதனை அவர் உணரும்படி செய்தார். அப்பா சாஹேப்பின் கதைக்கு திரும்புவோம். அவர் தானேவில் இருந்தபோது பீவண்டி என்னும் இடத்திற்கு செல்ல வேண்டியதிருந்தது. ஒரு வாரத்திற்குள் அவர் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. அவர் இல்லாத போது 3வது நாள் பின்வரும் ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது. மத்தியானம் ஒரு பக்ரி அப்பா சாஹேப்பின் வீட்டிற்கு வந்தார். அவருடைய அங்க அமைப்பெல்லாம் பாபாவின் படத்துடன் சரியாக ஒத்திருந்தன. குல்கர்ணியின் மனைவியும் குழந்தைகளும் அவரை அவர் சீரடி சாய் பாபாவா என கேட்டனர். அதற்கு அவர் இல்லை என்று கூறி, ஆனால் தாம் அவரின் பணிவுள்ள ஒரு வேலையாள் என்றும் அவ்விடத்திற்கு அவர் தம் கட்டளையைப்படியே அவர்களின் குடும்ப நலத்தை விசாரிக்க வந்திருந்ததாகவும் கூறினார். பின்னர் அவர் தட்சணையை கேட்டார். அப்பெண்மணி ₹1 கொடுத்தாள். அவர் உதி பொட்டலம் ஒன்றை கொடுத்து அதை வழிபாட்டுக்காக பூஜைக்கருகில் படத்துடன் வைக்கும்படி கூறினார். பின்னர் அவர் வீட்டை விட்டு போய்விட்டார். இப்போது சாயின் அற்புதமான லீலைகளையும் கேளுங்கள். அப்பா சாஹேப் தனது குதிரை பீவண்டியில் நோய்வாய்ப்பட்டதனால் பயணத்தை தொடர முடியவில்லை. அந்நாள் மாலை அவர் வீட்டிற்கு திரும்பினார். மனைவியின் மூலம் பக்கிரி விஜயத்தை பற்றி அறிந்தார். தான் அப்பக்கிரியின் தரிசனம் பெறாததையும் ஒரே ₹1 மட்டும் தட்சணையாக அளிக்கப்பட்டது குறித்து திருப்தி இல்லாதவராகவும் நினைத்து மனதில் சிந்தனை செய்தார். தாம் அப்போது இருந்திருந்ததனால் ₹10 குறைவான தட்சணையை அளித்திருக்க மாட்டேன் என்று கூறினார். பின் உடனே பக்கிரியை தேடிக்கொண்டு சென்றார். உணவு உட்கொள்ளாமல் மசூதியிலும் மற்ற இடங்களிலும் அவரை தேடினார். எங்கு தேடியும் காண இயலவில்லை. பாபாவின் கொள்கைகளை வாசகர்கள் 32 அத்தியாயத்தில் கண்டிருக்கலாம். அதாவது வெறும் வயிற்றுடன் கடவுளை தேடுதல் கூடாது என்பதாகும். உணவுக்கு பின் சித்திரே என்ற நண்பர்களுடன் அவர் உலாவ புறப்பட்டார். சிறிது தூரம் சென்ற பின் விரைவாக ஒரு பக்கிரி அவர்களை நோக்கி வருவதை கண்டார். பாபாவின் புகைப்படத்தின் இருந்த அங்கு அடையாளங்களுடன் பக்கிரியானது உருவமும் ஒத்திருந்ததனால் இவரே மத்தியானம் தனது வீட்டிற்கு வந்தவராக இருக்கக்கூடும் என்று அப்பா சாஹேப் எண்ணினார். பக்கிரி உடனே தமது கையை நீட்டி தட்சணையை கேட்டார். அப்பா சாஹேப் அவருக்கு ₹1 கழித்தார். அவர் மீண்டும் கேட்கவே அப்பா சாஹேப் மேலும் ₹2 கொடுத்தார். அப்போது அவர் திருப்தி அடையவில்லை. பின்னர் அவர் சித்திரையிடம் ₹3 கடன் வாங்கி அதை அவருக்கு கொடுத்தார். பக்கிரி மேலும் விரும்பினார். அப்பா சாஹேப் மீண்டும் அவருக்கு ₹3 கொடுத்தார். மொத்தத்தில் ₹9. பக்கிரி திருப்தி அடைந்தவராக காணப்படவில்லை. மேலும் கேட்டார். பின்னர் தம்மிடம் ஒரு ₹10 கரன்சி நோட்டு இருப்பதாக அவரிடம் கூறினார். பக்கிரியும் அதையே கேட்டு வாங்கி கொண்டு ₹9 திருப்பி கொடுத்துவிட்டு போய்விட்டார். முன்னர் அப்பா சாஹேப் தாம் ₹10 கொடுக்கிறேன் என்று கூறினார். அத்தொகையும் அவரிடமிருந்து பெற்று கொள்ளப்பட்டது. பாபாவின் ஸ்பரிசத்தால் புனிதமாக்கப்பட்ட ₹9 அவரிடமே திருப்தி தரப்பட்டன. 9 என்ற எண் குறிப்பிடத்தக்கது. அது நவவித பக்கிரியை குறிக்கிறது. லக்ஷ்மி பாய் ஹிண்டேவுக்கு பாபா தனது கடைசி தருணத்தில் ₹9 கொடுத்ததை கவனிக்கலாம். அப்பா சாஹேப் உதிப்பொட்டலத்தை சோதனை செய்தார். அதில் சில மலர் இதழ்களும் அசாதைகளும் இருப்பதையும் கண்டார். பின் சில நாட்களுக்கு பிறகு சீரடி சென்றபோது பாபாவின் ரோமம் ஒன்று அவருக்கு கிடைத்தது. அதையும் உதிப்பொட்டலத்தையும் ஒரு தாயத்திற்குள் வைத்து எப்போதும் தமது யுதத்தில் கணிந்து கொண்டார்.
அப்பா சாஹிப் உதியின் சக்தியை உணர்ந்து கொண்டார். அவர் மிகவும் புத்திசாலித்தனமாய் இருப்பதாகவும் ஆரம்பத்தில் சம்பளமாக ரூபாய் 40 பெற்று வந்தார். பாபாவின் படமும் உதியையும் பெற்றான பிறகு 40 ரூபாயைப் போல பல மடங்கு அவர் மாத சம்பளமாக பெற்றார். அதிக ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவனானார். இந்த உலக நன்மைகளுடன் கூடிய அவர் தம் ஆன்மீக முன்னேற்றமும் துரிதமானது. எனவே பாபாவின் உதியை பெற்றிருக்கும் நல்லதிர்ஷ்டமுடையவர்கள் அதை குளித்த பின் நெற்றியில் இட்டு கொண்டு சிறிதளவு எடுத்து தண்ணீரில் கரைத்து புனித தீர்த்தமாக குடித்துவிட வேண்டும். ஹரிபாவ் ஹர்னிக் 1917ஆம் ஆண்டில் தானே ஜில்லாவை சேர்ந்த ஹரிபாவ் ஹர்னிக் சீரடிக்கு குரு பூர்ணிமா தினத்தன்று வந்து உரிய சம்பிரதாயங்களுடன் பாபாவை வணங்கினார். உடைகளையும் தர்ஷனையும் அவர் சமர்ப்பித்தார். ஷாமா மூலமாக பாபாவிடம் விடை பெற்ற பிறகு மசூதியில் படிகளில் இருந்து இறங்கினார். பின் 200 ரூபாய் பாபாவுக்கு தர்ஷனியை கொடுக்க எண்ணினார். எனவே அவர் சற்றே திரும்பவும் படிகளின் ஏற முயற்சித்தார். ஆனால் அவர் பாபாவின் விடையை பெற்றுக்கொண்டார். போகும்படியும் திரும்பி வர வேண்டாம் என்றும் ஷாமா ஜாடை காண்பித்தார். எனவே அவர் வீட்டுக்கு கிளம்பினார். திரும்புகையில் நாசிக்கில் காலராமனின் கோவிலுக்கு தரிசனத்திற்கு சென்றார். கோவிலில் பெரிய கதவுக்கு சிறிதே உட்படும் அமரும் நரசிங்க மகாராஜ் என்ற ஞானி தனது அடியவர்களை அவ்விடத்திலேயே விட்டுவிட்டு ஹரிபாபாவிடம் வந்து அவரின் மணிக்கட்டை பிடித்து எனது 1 ரூபாயை கொடு என்றார். ஹர்னி வியப்படைந்தார். மிகுந்த இஷ்டத்துடன் அந்த 1 ரூபாயை கொடுத்தார். சாய்பாபா எங்கனம் தான் ரூபாயை கொடுத்தார். சாய்பாபா எங்கனம் தான் கொடுக்க இஷ்டப்பட்டிருந்த ரூபாயை நாசிக்கை சேர்ந்த நரசிங்க மகாராஜ் வழியாக வாங்கினார் என்று எண்ணினார். இக்கதை ஞானிகள் அனைவரும் ஒன்றே என்ற உண்மையையும் எங்கனம் அவர்கள் ஒத்திசைவுடன் செயல்படுகிறார் என்பதையும் காட்டுகிறது. ஸ்ரீ சாயை பணிய அனைவருக்கும் சாந்தி நிலைக்கட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.